ரீசெண்டா ஐபிஎல் மெகா ஆக்ஷன் நடந்துச்சு. இந்த மெகா ஆக்ஷன்ல எல்லா 10 டீமும் நல்ல டீமை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிஎஸ்கே நல்ல டீம் எடுத்திருக்காங்களா, இல்ல சுமாரான டீம் எடுத்திருக்காங்களா, இல்ல மொக்க டீம் எடுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. உங்களோட பிளேயிங் 11 நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பிங்க் பண்ணிட்டு போங்க. என்னோட பிளேயிங் 11 இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்றேன். சிஎஸ்கோட பிளேயிங் 11 எல்லா சேனல்லையும் அவங்களுடைய ப்ராபபிலி 11 போட்டுட்டு இருக்காங்க. இந்த சேனலில் நம்ம என்ன 11 போட போகிறோன்னா, சிஎஸ்கேவோட பலமும் அவங்களுடைய பலவீனத்தையும் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் எப்படி பிளேயிங் 11 இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அந்த 11 தான் நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் ருத்துவும் கான்வேவும் ஓப்பனிங்கில் நல்ல பேராக இருப்பாங்க. ஃப்ளெமிங் இதை ஆல்ரெடி சொல்லிட்டாரு. கான்வேவும் ருத்துவும் தான் ஓப்பனிங்கு. கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதான் ரச்சினை எடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரச்சினை நம்ம ஓப்பனிங் 11 நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஒன் டவுனில் யாரை இறக்குவோம்னு பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி. இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருந்தார்னா இவரை நம்ம ஓப்பனிங் ஒரு 3 மேட்சஸில் ராகுல் திரிபாதிக்கு சான்சஸ் கொடுப்பாங்க. டோனி கண்டிப்பாக சான்சஸ் கொடுப்பாரு. ஏன்னா ஆர்பிஎஸ்ல டோனி கூட நம்ம ராகுல் திரிபாதி ஆடி இருக்காரு. அதால் ராகுல் திரிபாதிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச்சில் ராகுல் திரிபாதிக்கு சான்ஸை கொடுத்துட்டு இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலான்னா அந்த இடத்துல தீபக் கூடாவை கொண்டு வருவாங்க. தீபக் கூடாவை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னா அந்த இடத்துல தீபக் கூடாவோட இடத்துல நம்ம விஜய் சங்கரை கொண்டு வருவாங்க. ஆனால் விஜய் சங்கருக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ராகுல் திரிபாதியும் தீபக் கூடாவும் நம்மளுடைய ஓப்பனிங் பிளேயிங் 11 கன்ஃபார்மாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவம் தூபே இவர் சொல்லவே தேவையில்லை. இவர் மிடில் ஆர்டரில் நம்ம டீமுக்காக ஆடி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஜடேஜா, அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷரான மகேந்திர சிங் தோனி, அதுக்கப்புறம் நம்ம சென்னை லோக்கல் பையனான அஸ்வினை இவங்க 10 கோடி கூட்டு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நூர் அகமது வேற இருக்காரு. இவர் சென்னை பிச்சில் செம்மையா இருப்பாரு. ஜடேஜா, அதுக்கப்புறம் நூர் அகமது, அஸ்வின் இவங்க 3 பேரும் சென்னை பிச்சில் சும்மா வேற மாதிரி போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா டேர்னிங் விக்கெட்ஸ் தான் கொடுக்க போறாங்க. அதால இவங்க 3 பேர் தான் பிளேயிங் 11ல கன்ஃபார்மாக இருப்பாங்க சென்னை மேட்சுக்கு அப்போ. ஆனால் அவுட் சைடில் இதுவே வேற மாதிரியாகவும் இருக்கலாம். அஸ்வின் ஆடாம அஸ்வினுக்கு பதிலாக அன்ஷுல் கம்போஜை 11ல் ஆட வைப்பாங்களான்னு சொல்லிட்டு டவுட்டு தாங்க. ஏன் சொல்கிற பார்த்தீங்கன்னா சென்னை பிச்சில் அஸ்வினுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அதில் சென்னையில் நம்ம அஸ்வின் கண்டிப்பாக ஆடுவார். இதுவே அவர் ஒரு 12வது பிளேயராக இம்பேக்ட் பிளேயராக நம்ம அன்ஷுல் கம்போஜ் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பத்திரனா கன்ஃபார்மாக பிளேயிங் 11ல் இருப்பார். சாம் கரன் இடத்துலக்கும் ஜேமி ஓவர்டனுக்கு தான் போட்டியே. இதில் யார் நம்ம பிளேயிங் 11 வருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்ன கேட்டிங்கன்னா இனிஷியல் மேட்ச்சில் சாம் கரனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லைனா ஜேமி வாவர்டன் இப்போ இருக்கிற ஃபார்மில் அவரை ஆட வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் என்னுடைய பிளேயிங் 11ல் நம்ம ஜேமி வாவர்டனை தான் வச்சுப்போம். ஏன்னா அவர் ஒரு பவர் ஹிட்டராக இருக்கார். சிஎஸ்கேவோட பலவீனமாக நம்ம பார்த்ததே ஒரு பவர் ஹிட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு தான். ஆனால் சாம் கரனோட ஜேமி வாவர்டன் நல்ல பவர் ஹிட்டராக இருக்கார். அவர் அடித்த ஒவ்வொரு 6ம் 108 மீட்டர் கிட்ட போதுங்க. இப்போ நடந்த இங்கிலாந்து சீரீஸ்லையும் சரி T10 லீக்லையும் சரி அவர் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஜேமி வாவர்டனுக்கு சாம் கரன் பிளேஸில் இடம் இருக்குது. இல்லை சுட்டி குழந்தைக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அடம் பிடிச்சாங்கன்னா நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பவர் ஹிட்டரை தேடி நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்க. ஒருவேளை நாதன் எல்லிஸ் பிளேயிங் 11ல் இருப்பாரா? எனக்கும் அந்த டவுட் இருக்குது. சென்னை பிச்சில் நாதன் எல்லிஸை எடுத்து ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அவர் யார் ஸ்பாட்டில் ஆடுவார்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் அவர் எந்த ஸ்பாட்டில் யாருக்கு பதிலாக ஆடலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய பிளேயிங் 11 பார்ப்போம். நம்ம ஓப்பனிங்கில் ருத்துவும் கான்வேவும் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் திரிபாதி ஆடுவார். அதுக்கப்புறம் சிவம் தூபே, தீபக் கூடா, சாம் கரன் இல்லைனா ஜேமி வாவர்டன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜேமி வாவர்டன் கரெக்டாக இருப்பார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஜடேஜா, டோனி, அஸ்வின், பத்திரானா, நூர் அகமது. இம்பேக்ட் பிளேயராக கலீல் அகமது வருவார். தீபக் கூடாவை பதிலாகவோ இல்லை திரிபாதிக்கு பதிலாகவோ நம்ம கலீல் அகமது இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வருவார் நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். இந்த பிளேயிங் 11 உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வேறு எந்த டீமோட பிளேயிங் 11 வேணும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.